ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு மட்டன் கீமா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குரிய மற்ற அளவுகளை பார்த்துடலாம். ஒரு 1/4 கப் பொட்டுக்கல்லையே பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு 8 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லைங்க, இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் கொத்துக்கறி சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கையில் ஒரு சின்ன மிளகாய் தான் வச்சுருந்தோம், அதனால் இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுறணும். நான் இப்போ வதக்கையில் உப்பு எதுவுமே சேர்க்கலை. கொத்துக்கறியை வதக்கையில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதில் மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியிலேயே அது வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். ஒரு 7-8 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பதத்தில் இருக்குது, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். கசகசா முந்திரி பருப்பு சோம்பு திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நல்ல பொடியாக கட் பண்ண மல்லி நல்ல பொடியாக கட் பண்ண மல்லி கருவேப்பிலை, நல்ல பொடியாக கட் பண்ணணும். நம்ம மட்டன் வேக வைக்கல உப்பு சேர்க்கல, அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை பிசைஞ்சு பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்காமல் பிசைஞ்சிக்கிறேன். இப்படி பிசைகிறதுனால நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். ஆனால் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா, உருண்டைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ஸ்மூத்தாக இருக்காது. நீங்கள் இதில் ஒரு முட்டை சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டைகள், கோலா உருண்டைகள் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு உடஞ்சும் போகாது. கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நமக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். சூடான பிறகு நம்ம மீடியமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். மட்டன் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் நமக்கு பொரிஞ்சிட்டே இருக்கணும் இல்லை. அந்த மொறுமொறுப்பு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.